தினம் ஒரு சொல் பகுதியில் நம்ம அன்றாடம் பயன்படுத்தும் ஆங்கில வார்த்தைக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம். அடே அப்பா, பெரிய வரவேற்பு. ஆனால் இன்னும் ஒரு சிலர் நாங்கள் தமிழை தான் பயன்படுத்துகிறோன்னு சொல்லி தமிழ் இல்லாத சொற்களை பயன்படுத்துகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளே ஒரு எக்ஸாம்பிள் தான் இது. ஆங்கில வார்த்தை அதுக்கு போட்டியாக என்ன சொல்லுவாங்க, ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்லுவாங்க. இப்போ நம்ம வீடுகளில் வளர்க்கக்கூடிய வளர்ப்பு பிராணிகள் இருக்குல்ல, அது வந்து நாங்கள் பெட்டு வளர்க்குறோம், என்னுடைய பெட்டு இது, உங்ககிட்ட பெட்டு இருக்கா, ஏன்பா பெட்டுன்னு சொல்கிறீங்க, தமிழில் சொல்லக்கூடாதா, இந்தா சொல்கிறேன்ட்டு செல்ல பிராணிம்பாங்க. செல்லம் ஓகே, அது என்ன பிராணி? பிராணின்னு ஒரு வார்த்தை தமிழில் இருக்கா? இல்லைங்க. அப்போ பிராணிக்கு தமிழில் என்ன? வாங்க நீங்கள் பார்த்துடலாம். முதல்ல பிராணின்ற வார்த்தையை எழுதிக்கலாம். செல்ல பிராணியில் சொல்கிற பெட். இந்த பிராணிங்கிறது வடமொழி சொல்லுங்க. இதற்கு தமிழ் என்ன சொல்கிறது நாம அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சின்ன வயசில் நான்லாம் இந்த மயில் இறகு இருக்கு பாருங்க, அதில் ஒன்று பிச்சு புக்குக்குள்ளே ஒளிச்சு வச்சு அதுக்கு டெய்லி ஒரு அரிசி போடுவேன். ஏன் தெரியுமா? அதுதான் என்னுடைய செல்ல பிராணி. டெய்லி ஒரு அரிசி போட்டால் ஒரு வாரத்தில் குட்டி போடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இந்தியாவில் சுதந்திரம் கிடைத்த புதுசில் ஒரிசால இருந்த போலீஸ் ஸ்டேஷனில் புறாவை செல்ல பிராணிகளாக வளர்த்துருந்தாங்க. அதற்கு நம்பர்லாம் கொடுத்துருந்தாங்க. என்னப்பா போலீஸ் ஸ்டேஷனில் புறாவை பிராணியாக வளர்த்தாங்களா? ஏன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஒரிசால அடிக்கடி இந்த புயல் கரையை கிடக்கும், வெள்ளம் வருங்க. அப்படி ஒரு முறை பெரிய வெள்ளம் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனையும் மூழ்கினப்ப இந்த புறாவை அனுப்பி தான் எங்கள் ஊர் வெள்ளத்தில் மூழ்கிருச்சு, எங்கள் செல்லப்பிராணி மட்டும் தான் தப்பிச்சுது, கொஞ்சம் வந்து எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னாங்க. அதற்கு பிறகு புறாவுக்கும் போலீஸுக்கும் செட் ஆகலை. அதற்கு பதிலாக என்ன பண்ணாங்க, அந்த மோப்ப சக்தி மிக்க மோப்ப நாயை கொண்டு வந்தாங்க. இதுவும் வந்து ஒரு பிரிட்டிஷோடைய ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தான். ஆஸ்திரேலியா போன்ற காடுகள் நிறைந்த பகுதிகளில் திருடங்க காட்டில் இறங்கி ஓடிடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவார், நம்ம தலைவர் செல்லப்பிராணி மோப்பனை அங்கே வருவார், அப்படி ஸ்மெல் பண்ணி பார்ப்பாரு, அந்த மோப்ப சக்தியோடு ஓடி போய் திருடனை பிடிச்சிடுவார். பொறுத்து பார்த்தாங்க திருடங்க என்ன பண்ணாங்க, இந்த நாயை பழி வாங்கணும்டா, விடக்கூடாது அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணாங்க. திருடிட்டு ஓடுற வழியில் அவங்க பெல்ட்டுக்குள்ளார இடுப்பு பகுதியில் என்ன பண்ணியிருப்பாங்களாம், காஞ்சி போன கறி துண்டுகள் வச்சுருப்பாங்களாம். இப்போ நம்ம ஊரில் உப்பு கண்டம் போடுவோமே, உப்பு கண்டம் கருவாடு மாதிரி. அப்படி காட்டில் ஓடிக்கிட்டே இருக்கும்போது வடக்கு பக்கம் ஓடினாங்கன்னா தெற்கு பக்கமாக அந்த உப்பு கண்டத்தை வீசிக்கிட்டே போகிறது, மேற்கு பக்கம் ஓடினாங்கன்னா கிழக்கு பக்கமாக அந்த கருவாடை வீசிக்கிட்டே போகிறது. ஆச்சா, அப்புறம் ஒரு ஆற்றுல இறங்கி குளிச்சுட்டு அப்படியே போயிடுவாங்களாம். இப்போ மோப்பனாய் வரும், க்ரைம் சீனில் போய் அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்க்கும். போலீஸ் அந்த செல்ல பிராணி அப்படியே கோ ஜிம்மி கேட்ச் அப்படிம்பாங்க. தலைவர் ஓடுவார் காட்டுக்குள்ளே. அந்த திருடம் போன அந்த வடக்கு நோக்கி போயிட்டே இருக்கும்போது நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட், அந்த இயற்கையாக அதற்கு எதிர்பக்கமாக இருக்கக்கூடிய அந்த கரித்துண்டுடைய வாசம் வரும். ஆஹா, செம்மையா இருக்கே, திருடன் தான் போகணும், ஆனால் திருடனா கறி துண்டா. கடைசியில் செல்ல பிராணி டிஸ்ட்ராக்ட் ஆகி அந்த கறி துண்டை நோக்கி ஓடிடுமா. இப்படி தான் திருடனுங்க ரொம்ப நாள் தப்பிச்சிருக்கிறாங்க. சரி, எல்லாமே வளர்க்குறோமே, இவர்களுக்கு என்ன பேர் சொல்கிறேன்னா, செல்ல பிராணி, செல்லமான பிராணி, வீட்டு பிராணி, வளர்ப்பு பிராணி, பிராணின்றாங்க. இப்படி ஒரு வார்த்தை இல்லைங்க. அதற்கு பதிலாக அற்புதமான ஒரு சொல், பிராணி மட்டும் கிடையாது, எல்லோருக்கும் பொதுவான ஒரு சொல், அவசியம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சொல். இது என்னங்க? பிராணி அப்படிங்கிறது பிராணன் என்ற வார்த்தையிலிருந்து வருது. அதாவது உயிர் உள்ள ஒரு பொருள், உயிர் உள்ளது. எல்லாத்துக்கும் தானே உயிர் இருக்கு. ஒரு செல் அமீபா, நிறைய செல் கொண்ட மனுஷன், இவங்க 2 பேருக்குமே உயிர் இருக்கு. இல்லை 2 செல் 4 செல் 5 செல்னு பல செல் கொண்ட உயிர்கள்லாம் இருக்கு. அப்போ இதை இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா என்ன சொல்றது, எல்லாருக்கும் பொறுத்துற மாதிரி அழகான ஒரு சொல்லு. அதற்கு பேர் தான் இந்த உயிர் உள்ளதை எண்ணிக்கிட்டுங்க. உள்ளது தான் எல்லாருக்கும் தெரியுமே. இதை உயிரை இன்னும் சுருக்கி உயிரிங்க. செல்ல பிராணி இல்லை, செல்ல உயிரி. பிராணினா உயிரி, உயிரினா பிராணி. ஏண்டா என் பிராணனை எடுக்கிற அப்படிம்பீங்களே, இனிமேல் அப்படி திட்டாதீங்க. ஏண்டா என் உயிரியை எடுக்கிற அப்படின்னு சொல்லலாம். இதை 4 அன்பர்கள் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்கும் சொல்லி கொடுங்க, சொல்லி தாங்க. தினம் ஒரு சொல்லோடு சந்திப்போம், தினந்தோறும் ஒரு தூய தமிழ் சொல்லையாவது சிந்திப்போம். நன்றி, வணக்கம், டாடா.